இந்த ஒரு வீடியோ அட்லீஸ்ட் 10 பேரோட லைஃப் சேஞ்ச் பண்ண போகுது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஊர்லேயும் வேலை செய்யலாம் கப்பல்லையும் வேலை செய்யலாம் சரி. ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் போய் வேலை செய்யறதுக்கு நான் சொல்கிற ஒரு ட்ரைனிங் பண்ணிங்கன்னா ஷிப்பில் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 to 15 இயர்ஸ் சேல் பண்ணிங்கன்னா சீஃப் இன்ஜினியர் ஆகலாம் ஒரு பெரிய ஷிப்புக்கு. அது மட்டும் இல்லாமல் சீஃப் இன்ஜினியருக்கு சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 10 lakhs to 12 lakhs வரைக்கும் பெர் மந்த் இருக்கும். ஜாப் ரொம்ப ஈஸியாக இருக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக ஜாப் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் கடலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்கள் மைண்டு மாதிரி கப்பலில் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு தோணுச்சுன்னா நான் சொல்கிற ட்ரைனிங் பேர் வந்து GME, அதாவது கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங். அது வந்து மெரைன் காலேஜஸில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து 1 year ட்ரைனிங். அது சரி, படிச்சு முடிச்சான வேலை கிடைச்சிருமா கேட்டால் கிடையாது. கொஞ்சம் வேலை கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அதுக்குன்னு நம்ம ஊரில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் போயிட்டு ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹை ரிஸ்க் எடுத்து ஹை ரிவார்ட் கிடைக்கிற ஜாபும் நம்ம சூஸ் பண்ணலாம். நீங்கள் GMEன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எந்தெந்த காலேஜஸ்லாம் இந்த கோர்ஸ் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, ஏஜ் டீடைல்ஸ் என்னன்றது எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்.